அவர் ஒருத்தரை சும்மாக இருக்க விட மாட்டார். சும்மா என்று சொல்லிக்கல ஏதாவது சமூகத்துக்கு செய்ய வேணும் என்றால்தான் அவருடைய இயல்பான சுவாபம். என்னுடைய நீண்ட கால நண்பர், இப்பொழுதும் கூட என்னுடைய நண்பர், அவங்க சில நிமிடத்திலே உங்கள் பக்கத்து அயல் வீடு, இங்கால நடுகின ரோடு, இங்கால கொழும்புத்துறை, இங்கால என்னுடைய உடன்கால அவற்றை வீடு, இரவு நேரத்தில் 1 மணி 2 மணி கூட நாங்கள் இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்துக்கணும். அதை 4 பேருக்கு முன்னர் முறைக்குடைய நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் நினைக்கிறேன். இந்த சமூகத்துக்கு 2 பேரும் ஏதாவது செய்ய வேணுமென்றால் தான் நிச்சயவரை எங்களுடைய ஒரே ஒரு கொள்கையின் நோக்கம். அந்த ரீதியிலே அவர் விபி ஒரு வில்லங்கமான வித்தவர். என்னன்னா வீட்டில கண்டவுடனே சில பேர் ஒதுங்கி இருவாங்க. என்றால் அவர் ஏதாவது பிடிச்சி வா 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 சிவம் 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 வந்து அப்படித்தான் ஆட்களுக்கு தொந்தரவு ஒன்று இல்லை. அவற்றை அன்பாக அந்த சேவையை செய்ய வேண்டும் என்றால்தான் அவருடைய விருப்பம். அந்த ரீதியிலே இன்றைக்கு அவர் 30வது புத்தகமாக இந்த விடியல் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே உடல்நல வைத்தியராக நான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதிலே அப்போ கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முதல் அப்போவே இந்த பிரச்சனை சாதுவாக இருந்தது. ஆனால் இன்று அதை ஒவ்வொரு வீட்டுக்கு வாசல்படிகள் சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை, பொருள் பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்று மத்தியிலே இருக்கின்றது. இப்போ கூட பல பொருளில் நான் பொதுவாக கவுன்சிலிங், அதாவது ஆற்றுப்படுத்தலை செய்து கொண்டிருக்கின்றேன். சுண்டிக்குழி பக்கத்தில் அங்கு 10 வயசுடைய அம்மா ஒரு நாள் வந்து இந்த பிரச்சனையோட மகனை கூட்டிட்டு கொண்டு வந்தாங்க. 10 வயசு அடிமை, 10 வயசு. நீங்கள் நம்புறீங்களோ என்னவோ தெரியல, ஒன்றுமே செய்யலாம் முடிவுக்கு வந்துட்டார். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? நான் டாக்டர் சீவகன் சைக்கியாட்ரிஸ்டை அனுப்பி அவரோடு கலந்து ஆலோசித்து கடைசியாக ஒரு நல்லொரு இடத்திலே அவரை விட்டு நாங்கள் இப்போ அவரை வெளியில கொண்டு வந்துட்டோம் ஓரளவுக்கு. அப்படியாக இன்று பலர் இந்த மது போதைக்கு அடிமையாக ஈடுபடுகின்றார்கள். என்ன இலவாக கிடைக்கின்றது. அடிமையானவர்கள் சும்மாக இருக்க மாட்டார்கள், அது இல்லாமலே இருக்க மாட்டார்கள். காலையில அது தொடங்கிச்சு என்றால் வீட்டில் போய் அம்மா அப்பாவுக்கு கருத்து கொடுத்து ஏதாவது ஒரு விதத்திலே அதை வாங்கி போடுவார். இது யதார்த்தத்தை நான் சொல்லுவேன். அப்படியான இந்த காலகட்டத்திலே விடியல் என்ற இந்த புத்தகத்தை அவர் வெளியிடுவார். கைங்கரியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக்கு அதாவது ஒரு துரிதமானவர், என்ன துடிப்போடு இருப்பார், சும்மா விட மாட்டார். எங்களை அப்பா ஃபாதர்ஸ் அவர்கிட்ட போகவே பயம். ஏதாவது வேலையை வச்சு வாங்கி போடுவார். அப்படி இல்லை, அவர் உண்மையில அவருடைய அந்த குழந்தை இல்லத்தை பாராட்டுவார். இந்த நேரத்தில் ஆரையும் ஏற்றுக்கொள்ளுவார், ஆரையும் அரவணைப்பார். அப்படியான ஒரு சிறந்த மனிதர் தான் விபி. அது தெரிஞ்சோ தெரியாமல் VE.P போடுறாங்க. ஆனால் நான் போடுறேன் என்றால் VIP. அவர் ஒரு பெரிய ஒரு விசாரர். உண்மையில இந்த வயதினை தள்ளாமல் இந்த பணியை சமூகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏதாவது விதத்திலே இது பரவ போகுது. இன்னொரு 10 ஆண்டுகளிலே என்னுடைய கணிப்பு என்னென்றால் அநேகமாக இளைஞர்கள் கட்டுக்கு மீறி இதை பாதிக்க தொடங்குவார்கள். ஒரு 10 ஆண்டுகள் கூட கூடி போச்சு. நான் அடிக்கடி யோசிச்சு இது என்ன மாதிரி இதை ஒரு முடிவு கொண்டுடலாம் என்றால் எங்கள்கிட்ட ஒரு விடை இல்லை. அவ்வளவு தூரம் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு சமூகம் அதாக பாதிக்கப்படுகின்றது. எதிர்கால சந்ததி, இந்த எதிர்கால சந்தை தான் எங்களுடைய பெரிய சொத்து. அன்பார்ந்தவர், எதிர்கால சந்தை தான் எங்களுடைய சொத்து. இந்த சொத்துக்கள் இந்த சிறு பலாயத்திலே இந்த போதை வசதிக்கு அடிமையாகின்ற பொழுது எங்களுடைய சமுதாயம் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு நினைத்து பார்க்கிறார். அந்த விதத்திலே அடிகளானவர்கள் இந்த பெரும் பல இன்னல்கள் மற்றும் ஒருக்காக பேங்கில் போயிட்டு வந்திருக்கிறார். திடீரென்று ஓட்டோக்கில் இருந்து ஃபாதர் எங்கள் வீடை அவருக்கு ஆசை சரிக்க வாங்கி வந்து கூட்டிக் கொண்டு போனாங்க. எங்க ஓட்டக்காரன் கூட்டிக் கொண்டு போறாங்க மணியன் தோட்டம்.
மணியன் தோட்டத்தை கூட்டி கொண்டு போயிட்டு பாரதியும் என்ன எங்கும் ஆசீர்வாதத்தில் வீடு என்று கேட்டு பார்த்தேன்னா வீட்டில் கொண்டு போய் ஒரு சுவரோட சாத்தி போட்டு நீ சிரம ஆண்டி பாரதி அப்படியே அந்த பல கட்டங்களை தாண்டித்தான் அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் அவைக்குள்ள சொல்லல. அப்படியான ஒரு சமூகத்திலே பணியாற்றுவது சரியான ஆபத்தான விஷயம். ஆபத்தான விஷயம் வேண்டாம். எங்களையும் நாங்களும் ஒரு நெருக்கடியில தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. இதில் என்ன நாங்கள் இதற்கு எதிரானவர்கள் தான் என்றால் மது போதை வந்து அது தவிர்க்கப்படாது. தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எங்களுடைய சமுதாயம், வருங்கால சமுதாயம் என்ன ஒரு 10 வருஷம் கூடி போச்சு. அதுக்கு முன்னாடி இப்போது நாங்கள் அடிக்கலப்பட்டு அதுக்கு ஆகவேண்டிய செய்தால்தான் அது ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கொண்டு எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் காப்பாற்ற முடியும். இத்தனையோ அம்மா மடியிலே நெருப்ப கட்டி கொண்டு வர்ற மாதிரி தான் வருவாங்க. கவுன்சிலிங் முடியாது முடியாது. நான் தற்போது வேலை செய்கின்ற வளர்ப்புறை என்ற கவுன்சிலிங் செய்கின்ற சிந்திகளுக்கு பக்கத்தில் இங்க வர்ற அவர்களுடைய அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு இருக்கவே எங்களுக்கே கடின சொச்சு. அவ்வளவு தூரம் இந்த பிள்ளைகள் அருமையாகி இந்திய சமுதாயத்திலே வாழ்க்கையை இழந்து ஒரு பொருள் இல்லாமல், ஒரு அர்த்தம் இல்லாமல், ஒரு கருத்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ரீதியிலே எங்கள் எல்லோருக்கும் அறிய மாபெரும் கல்வி வந்து இருக்கிறது. எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்து எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாற்றி ஒரு விடியலை உடனடியாக நாங்கள் கொண்டு வர இல்லாது படிப்படியாக இந்த விடியல் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கு குறிப்பாக கிடைக்க வேண்டும் என்றும் அடுத்த வாழ்த்து என்னுடைய ஆசிரியர் வந்து என்னுடைய ஆசிரியரையை வைத்து வணக்கம்.